ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி சுட சுட சாதமும் அதுக்கு சைடிஷாக நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து காலிஃப்ளவர் கிரேவியும் தான் இன்றைக்கான ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? இது சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு கூட இந்த கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா முந்திரி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை ஃபஸ்ட்டே நம்ம போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான். முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையும் ஒரே ஒரு அன்னாச்சி பூவும் சேர்த்திக்கோங்க. இது வந்து 5 பேர்த்துக்கு நான் வைக்கிற இந்த கிரேவி வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்திக்கோங்க. இப்போ இதை தண்ணி வந்து ஒரு அரை டம்ளருக்கு விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள். இது வேண்டான்னா நீங்கள் மறுபடியும் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வந்து மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து சீக்கிரமாக கருகிரும். இப்போ இது நல்லா நுர வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு காலிஃப்ளவர் வந்து நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து புழுவெல்லாம் இருக்கும். போட்டுட்டு டக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா பொடியில் வந்து நம்ம மிதமான சூட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க, பரட்டிக்கோங்க காலிஃப்ளவரை. ஒரு நிமிஷம் நல்லா வந்து பரட்டிட்டேன். காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரேவி கெட்டியாக வேணும்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு அலாசிட்டு ஊற்றிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு அலாசி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஒரே ஒரு கிரேவி போதும், நம்மளுக்கு சைடிஷ்ஷாக எதுவும் தேவைப்படாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரைஸுக்கு தான் இந்த கிரேவி வந்து நான் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேதி வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரெகுலராக நம்ம கடாயில் தான் கிரேவி பண்ணுவோம். ஆனால் இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து குக்கரில் பண்ணி பாருங்கள். டிஃபனுக்கும் ரைஸுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ விசில் நல்லா அடங்கிருச்சு. விசிலை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. கிரேவி பார்க்கும்போதே தெரியுது, நல்லா திக்காக சூப்பராக நான்வெஜ் ஸ்டைலில் வந்து சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறொரு வீடியோவோட பார்க்கலாம்.